ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, மைசூர் ட்ரிப் போனப்ப கிட்ஸுக்கூட சேர்ந்து ஒரு மொக்க ஜோக் செஷன் வச்சிருந்தோம். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. எங்க சித்தி வந்து மொக்க ஜோக் தேடிட்டு இருக்காங்க, பாத்துக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் ரமேஷ், எங்க அக்கா பேர் சுரேஷ், என் பேர் கணேஷ். வேற சைக்கிள் மொக்க ஜோக்க கூட காப்பி அடிக்கிற ஆளை நீங்க பாத்துக்கோங்க. அங்க பாருங்க, பில்லோ கடியில போனை வச்சு பாத்துக்கணும். நான் ஒரு இங்க பாருங்க, இது ஓன் ஜோக்கே கிடையாது. போனை மறைச்சு வச்சு கேட்டுட்டு சரி ரெடி. ஓகே சரி, இங்கிலீஷ் லெட்டர்ல வேர்ட்ல ரொம்ப நீளமான ஒரு வேர்ட் சொல்லுங்க பார்க்கலாம். என்னது, உங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை? ஸ்மைல். எஸ்ஸுக்கு அப்புறம் மயில் இருக்குல்ல. நெஞ்ச தொடக்கூடிய ஒரு வார்த்தை. ஒரு வார்த்தைன்னு சொன்னேன். என்ன மேடம் நீங்க? விஜய் விஜய் விஜய். பாலிடிக்ஸ் பேசாதீங்க. தரலன்னா தாம்ஸ் டவுன் காட்டுங்க. சொல்லவா? பனியன். அந்த பக்கம் விட்டு. வெத்தலையோட வச்சு சாப்பிட முடியாத பாக்கு என்ன பாக்கு? வெத்தலையோட வச்சு சாப்பிடுங்க. பாக்குன்னு முடியுற மைசூர் பாக்கு. வெரி குட். நம்ம மைசூர் வந்திருக்கோம். ஏன்னா நம்ம இப்ப மைசூர்ல இருக்கோம். நம்ம தான் வின் பண்ணோம். சரி, நெக்ஸ்ட் நானே யோசிச்சு கேக்குறேன். அப்படியெல்லாம் இல்ல, அவ ஏற்கனவே 2 ஜோக்கு பார்த்து வச்சுட்டா. அதத்தான் யோசிச்சு கேக்குற மாதிரி நடிக்கிறான். 2 பேர் வந்து சைக்கிள் ஓட்டி பழகுறாங்க. இங்க பாரு ரொனாலி, ஒருத்தர் டிரைவ் பண்றாரு, ஒருத்தர் ஹெல்ப் பண்றாரு. ஓகேவா? சரியா? இப்ப டிரைவ் பண்றவரு இன்னொருத்தர் கிட்ட ஹெல்ப் பண்றாரு பாத்தீங்களா? அவர்கிட்ட வந்து சைக்கிளோட கண்ட்ரோல் இல்லாம போகுது. அதுக்கு என்னோட சைக்கிளை கொஞ்சம் பிடின்னு சொல்றாரு. ஓகேவா? இதை இங்கிலீஷ்ல ஒரே வேர்ட்ல சொல்லணும். சொல்லுங்க பாக்கலாம். சைக்ளோபீடியா. என்சைக்ளோபீடியா. இது நான் வளர்த்துனது, அதனால என் அறிவு கொஞ்சம் இங்க இருக்கும். பாஸ் பண்ணிடுவோம். அடுத்தது பாத்துட்டு வரேன். நம்ம ஏன் ஒவ்வொரு டைமும் நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி குட் நைட் சொல்றோம்? ஏன்னா அது மார்னிங் கிடையாது. மார்னிங் இருந்தா குட் மார்னிங் சொல்லுவோம், நைட்டுங்கனால குட் நைட் சொல்றோம். தப்பு. குட் நைட் பிஸ்கட் இருக்கு, ஆனா குட் நைட்னு பிஸ்கட் இல்லையா? ஏன்னா நம்ம தூங்குனதுக்கு அப்புறம் குட் நைட் சொல்ல முடியாது, அதனால தான் தூங்க போறதுக்கு முன்னாடி சொல்றோம். நோ எக்ஸ்பிரஷன் பட் தம்ஸ் அப். மெடிசன் எடுக்கிறான். ஓகேவா? ஒருத்தன் டெய்லி மெடிசன் எடுக்கிறான். ஓகே, பட் அவன் அதை வந்து யாருக்கும் தெரியாம ரூமை சாத்திட்டு அந்த மெடிசன் எடுக்கிறான். ஏன்? ஐயோ, இது ஏதோ பழைய ஜோக்கு. இங்க பார்த்து பேசு. நோ. ஐயோ, இது என்னமோ ஒரு மெடிசன் எடுக்கிறான், யாருக்கு தெரியாம எடுக்கிறானா? ரூமை சாத்திட்டு எடுக்கிறான். ஏன்? ரூம் சாத்திட்டு டெய்லி போய் ஒரு ரூம்குள்ள அவன் கதவை லாக் பண்ணிட்டு. சாரி அவுட் ஆஃப் சிலபஸ். ஒரு விதத்துல அது கரெக்டா தான் தோணுது. ரூமை சாத்தி சொல்லு. அவங்களுக்கு கெடுதல் பண்ணிருப்பாங்க, அவங்களுக்கு கெடுதல் பண்ண நினைக்கிறாங்க, அதுக்காக அது ஏதோ கலக்குறாங்க. இவங்க ஏதோ இந்த உலகத்துக்கு சொல்ல என்னன்னு தான் தெரியல. ஏன்னா டாக்டர் அரை மூடிதான் குடிக்க சொன்னாராம். அரைய மூடிட்டு குடிச்சு. ஐயோ. ஓகே, பாஸ் பண்ணிரு. அவன் இப்ப இருக்கிறது எந்த ஃப்ளோரு? செகண்ட் ஃப்ளோர். செகண்ட் ஃப்ளோர்ல இருந்து குதிக்கிற அளவுக்கு இந்த ஜோக் இருக்கு. ஓ, ஆன் பியும் பெண் பியும் டீ குடிக்க போச்சான். ஓகேவா? அப்ப ஒரு ஈ வந்து டீல விழுந்துருச்சான். சரியா? அப்ப ஆன் பி வந்து பெண் பி கிட்ட அதை எப்படி சொல்லும்? ABCDE. ஷோ, இதை நான் குழந்தையில இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். பட் உன் குழந்தைங்களுக்கு தெரியல, கொஞ்சம் சுத்தி பாரு. ஸோ தம்ஸ் அப். நம்ம தான் வின் பண்ணோம். ஓகே, டேக் தி கிரெடிட். அங்க பாருங்க, எனக்கு புரியல. சின்ன வயசுல இருந்து இப்படியே தான் காப்பி அடிச்சதே வாழ்ந்துட்டு இருக்கிறா. கேட்டா இவ இப்ப PhD ஸ்காலர்னு சொல்லிட்டு ஊரை ஏமாத்திட்டு திரியறா. நோ நோ நோ.
நீ வாழைப்பழத்தை திருடிட்ட. அப்போ உங்க அப்பா பார்த்துட்டாரு. என்ன நடந்திருக்கும்? அடி வாங்கியிருப்பாங்க. அடி வாங்கிருப்பாங்க. என்ன நடந்திருக்கும்? அடி வாங்கியிருப்பாங்க. வாழைப்பழத்தை திருடும் போது அப்பா பார்த்தா அடி வாங்குவாங்க. மேடம் யூடியூபுக்கு பேசுறீங்களா? உங்க அம்மாட்ட நாளைக்கு பேசிக்கோங்க. பேசுங்க. அந்த வாழைப்பழத்தை உரிச்சு சாப்பிட்டுருப்பாங்க. எங்க அப்பா வரலினாலும் அவ சாப்பிட்டுருப்பா. இப்ப என்ன கொஸ்டின்? இரு இரு இரு. உங்களுக்கெல்லாம் ஒரு திருத்த சொல்றேன். வாழைப்பழத்தை பார்த்தா எங்க அப்பா தான் சாப்பிடுவாரு. வீட்டுக்கு வந்து தோலை உரிச்சிருப்பாரு. அவாய்ட் பண்ணிடலாம் guys. இந்த குழந்தைகளுக்கெல்லாம் புரியவே இல்லை கைஸ். உலகத்திலேயே பெரிய டவுஸ் எதுவும். ஒட்டு கேட்ட மக்களே, புல்டோசரா? ஓகே மக்களே அவர் புல்டோசரும் வச்சிருந்தாரு. ஒருத்தன் ஒரு கடைக்கு போயிட்டு இட்லி ஆர்டர் பண்றான். இட்லி வந்தோன்னா அந்த இட்லி மேல தீப்பத்தி வைக்கிறான். ஏன்? நான் ஏன்னா இட்லி பஞ்சு மாதிரி இருக்கான். அவ்வளவுதான் ஜோக்கு. அதுதான் கடி ஜோக்கு.